வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி நகரின் பல்வேறு பகுதிகளில் தற்போது கேரளா மற்றும் ஆந்திர மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படும் தென்னங்கூற்று விற்பனை அதிகரித்துள்ளது. ரங்கப்பிள்ளை வீதியில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையின் போது வியாபாரிகள் மற்றும் அதிகாரிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது விஜய் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல உடல்நலனும் மக்கள் பணியில் மேலும் பல வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இந்த தொலைபேசி உரையாடலின் போது அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவும் புதுச்சேரி ரங்கசாமி அருகில் உடனிருந்தார். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களை தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் வாழ்த்தும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. புதுச்சேரி நகரின் பல்வேறு பகுதிகளில் தற்போது கேரளா மற்றும் ஆந்திர மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படும் தென்னங்கூற்று விற்பனை அதிகரித்துள்ளது. தள்ளுவண்டி கடைகள் மூலம் விற்பனை செய்யப்படும் இந்த இயற்கை உணவுப் பொருளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சுவைத்து வருகின்றனர். நகரின் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தென்னங்கூற்று விற்பனை நடைபெற்று வருகின்றது. தென்னை மரத்தில் உள்பகுதியில் கிடைக்கும் மென்மையான மற்றும் சத்தான உணவான தென்னங்கூற்று உடலுக்கு தேவையான நார்ச்சத்து, தாதுக்கள் மற்றும் இயற்கை ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றது. இது உடல் வெப்பத்தை தணிக்கவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுவதாக கூறப்படுகின்றது. மேலும் இயற்கை சுவை கொண்ட இந்த உணவு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பி உண்ணப்படுகின்றது. புதுச்சேரியில் தற்போது ஒரு தென்னங்கூற்று ரூபாய் 30 முதல் ரூபாய் 100 வரை விற்பனை செய்யப்படுகின்றது. விலை சற்று அதிகமாக இருந்தாலும் அதன் சுவை மற்றும் உடல்நல நன்மைகளை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி வருகின்றனர். இதனால் தென்னங்கூற்று விற்பனை செய்யும் தள்ளுவண்டி கடைகளிலும் வியாபாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. ரங்கப்பிள்ளை வீதியில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையின் போது வியாபாரிகள் மற்றும் அதிகாரிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரி நகரின் முக்கிய வர்த்தக மையமான ரங்கப்பிள்ளை வீதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது சில கடைகளின் முன்பாக வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மற்றும் அமைப்புகள் அமைக்கப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டிருந்த சில கடைகளின் அமைப்புகளையும் அதிகாரிகள் அகற்றியதாக குற்றம் சாட்டினர். இதனால் வியாபாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிகாரிகளின் நடவடிக்கை அடாவடித்தனமாக இருப்பதாக வியாபாரிகள் அதிருப்தி தெரிவித்த நிலையில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டன. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியினர் தொடர்ந்து உயர்ந்து வரும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும், மக்களின் வாழ்வாதார சுமையை குறைக்கும் நடவடிக்கைகளை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி மக்களின் நலனை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் கட்சியின் மாநில பகுதி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கோட்டக்குப்பம் ஈசிஆர் சாலை பகுதியில் கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் போலீசார் நேற்று காலை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது பைக்கில் வந்த 2 வாலிபர்களை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை அடுத்து வாலிபர்களை தீவிர சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்தனர். அதில் பட்டாக்கத்தி ஒன்று மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர்.
விசாரணையில் அவர்கள் கோட்டக்குப்பம் மரைக்காயர் தெரு 2வது குறுக்கு தெருவை சேர்ந்த முகமது சித்திக் மகன் ஹஜ்ரத் முகமது மற்றும் புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டை ராஜாநகர் பகுதியைச் சேர்ந்த உசேன் மகன் சாகுல் அமீது என்பது தெரியவந்தது. இதையடுத்து ஹஜ்ரத் முகமது மற்றும் சாகுல் அமீது ஆகிய இருவர் மீதும் ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி நகரின் பல்வேறு பகுதிகளில் தற்போது கேரளா மற்றும் ஆந்திர மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படும் தென்னங்கூற்று விற்பனை அதிகரித்துள்ளது. ரங்கப்பிள்ளை வீதியில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையின் போது வியாபாரிகள் மற்றும் அதிகாரிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.